ஹை கைஸ், நான் உங்களாக ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஹைட் அவுட் ஸ்னோக்கர் பாயிண்ட்னு ஒரு சூப்பரான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நீ எதுக்குடா இங்க வந்திருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ உள்ள காலத்துல எல்லாருமே மொபைல்ல கேம் விளையாண்டு பைத்தியம் ஆகுறாங்க. இனிமே மொபைல்ல கேம் விளையாடாம நேர்ல போய் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம தூத்துக்குடி ஏவிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஹைட் அவுட் ஸ்னோக்கர் பாயிண்ட்னு ஒரு ஷாப் இருக்கு. அப்படிங்க வந்தோன்னே இன்னைக்கு இந்த கேம் விளையாடாம வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவ்வளவு பாலே அடிச்சு நொறுக்கிட்டேன். நீங்களே பாத்திருப்பீங்க என்னோட பவரை. நான் அடிச்சடியில போர்டு கலரே மாறி இருக்கும். அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. இதுல இன்னும் கொஞ்சம் பவரை ஏத்திட்டு கரெக்டா குறி வச்சு அடிச்சா பாருங்க, எல்லா பாலுமே உள்ள விழுந்துட்டு என்ன எனக்கு அவ்வளவு பவர் இருக்கு, நீங்களே பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் வந்தாச்சு. இதுல இந்த ரெட் கலர் தான் குறி வச்சு அடிக்கணும்னாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் பாத்தீங்களா. இதுல தான் என்னோட ஃபுல் பவரை நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஒயிட் பால் எடுத்து சென்டர்ல வச்சு நல்லா குறி பார்த்து அந்த ரெட் அடிச்சா பாருங்க, இந்த ரெட் பால்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடியே போயிட்டு, ஆனா அந்த ஒயிட் பால் மட்டும் உள்ள விழுந்துட்டு. இது வின்னா அவுட்டான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேம் விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னா பக்கத்துல குடிக்க தண்ணி வச்சிருப்பாங்க, அது பக்கத்துல ப்ளூடூத் ஸ்பீக்கரா இருந்துச்சு. நானும் அப்படியே பாட்டை போட்டுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ஜூஸ் எடுத்துட்டேன். இது பே பண்ணி தான் எடுக்கணும். அப்படியே அந்த மான்ஸ்டர் ஜூஸை குடிச்சோன்னே இன்னும் கொஞ்சம் பவர், அப்படியே அந்த ஃபுல் பவர்ல ஒரு ஆளுக்கு கோச்சிங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் இந்த நேரத்துக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் மறக்காம இந்த ஹைட் அவுட் ஸ்னோக்கர் பாயிண்ட்க்கு கண்டிப்பா வாங்க. இங்க பெஸ்ட் கோச்சரோட ஸ்னோக்கர் கேம் தரமா சொல்லி தராங்க. நீங்களும் மறக்காம இந்த ஷாப்புக்கு வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அவருக்கு சொல்லி கொடுத்து எனக்கே கேம் விளையாட மறந்து போச்சு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு அதனால பாலையும் குச்சியும் தூக்கிட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கிஃப்ட் வவுச்சர் கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட் வவுச்சர் வச்சு அங்க போய் 13 மினிட்ஸ் ஃப்ரீயா விளையாண்டுக்கலாம். இந்த கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் கொடுக்க போறோம். நீங்க தூத்துக்குடியில இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 10 கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான்.